இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீம்பால் செய்வது எப்படி. முதல்ல சீம்பாலோட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 1 லிட்ரு பாலுக்கு 1/2 kg சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இப்போ சுக்கும் ஏலக்காவும் மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம். அதை சலித்து சீம்பாலோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது இட்லி பாத்திரத்தில் வந்து இதை அப்படியே வச்சு வேக வைக்கணும். ஒரு 20 நிமிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், சீம்பால் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் இப்படி கரண்டி வச்சு அதை குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், சீம்பால் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வீடியோவுக்கு திவாகர் DK Vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.